ஹalleluya. எல்லாரும் அடுத்த ப்ராஃபட் இவனாதான் இருப்பான், எல்லாரும் அடுத்த ஆசாரியன் இவனதான் இருப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமோஸ் சொல்றாரு, நான் அவன் ப்ராப்பரா அவன் ப்ராஃபட்டிக்கல் காலேஜ்ல போய் ஸ்கூல்ல போய் ட்ரெயின் ஆன பர்சன் கிடையாது, எனக்கு அந்த முறை தெரியாது. ஆமா, அதனால ஆமோஸ் தீர்க்கதரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கணும். பசிச்சுன்னா எங்க வீட்டுல ஆகாரம் கிடையாது, எங்கேயாவது அத்திப்பழம் கீழே விழுந்து கிடந்தா அதை பொறுக்கி அவனுக்கெல்லாம் அத்தி பழத்தை பொறுக்குகிறவ. ஹalleluya. இப்படி பொறுக்கிட்டு இருந்தவன ஒருத்தர் பின்னாடியே ஒருத்தர் இதுதான் இது தேவனுடைய மகா பெரிய கிருபை, இது தேவனுடைய. ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். நோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படிப்பட்ட நிலையில். ஹalleluya. அப்போ ஆமே உங்களை ஒருத்தர் அப்படி பின்னாடி வரார், இங்க வா அப்படிங்கிறார், இங்க வா. என் தகப்பன் அப்படி அழைக்கப்பட்டார். ஆமே ஆமே. உனக்கு பேக்ரவுண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பெற்றோர் ஆவிக்குரியவங்களா இல்ல, அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல வந்தவனா இல்ல. இன்னைக்கு கேளு, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆமோஸே, உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆபிரகாம் அல்ல, ஈசாக் அல்ல, யாக்கோப் அல்ல, சர்வத்தை சிருஷ்டித்தவர். He is your background. He is your history. Glory, glory, hallelujah. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உங்க என்னை நடத்தியது. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ சிற்றித்தீ உடமிட்டே. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களே, உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதான் அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. தேவன் கிருபையாய், இது கிருபை, இது கிருபை, இதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம், பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல உன்னை குறித்து சொல்லப்படவில்லை என்பது உன்னுடைய அறிவு. ஆமென். மத்தேயு 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது போல நாசரேத்தை குறித்தும் இன்னைக்கு நீ உன்னை பார்த்து ஆணு சொல்ற பாரு, அதே அதே மேன்மை உன்னை குறித்தும் வசனிக்கப்பட்டிருக்கிறது. சரி, எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரை நீங்க பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்க முடியாது.
நாசரேத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்காலர்ஸ் அதை ஒவ்வொரு வியாக்கியானத்தோடு சொல்லுவாங்க. நஸ்ரேயனா என்று அறியப்பட்டார் அல்லவா, அப்ப இந்த நஸ்ரேய விரதத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. ஆனா நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, நமக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, சங்கீதம் 22:6-7 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அதுல சங்கீதக்காரன் இப்படி சொல்லி வைக்கிறான், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எக்ஸாக்டா இந்த ஊருடைய கண்டிஷன் இப்ப என்னதான் தெரியுமா, அப்படிதான் இருக்கு. மனுஷங்களால் அது அதான் நாத்தான்வேல கேட்டார், நாசரேத்தில் இருந்தா அப்படின்னு கேட்டார். இப்படி வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு என்ன ஆகல தெரியுமா, திருப்தி வரல. இப்போ இதை வைத்து ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்னவென்றால், இங்கே பாரு, மறைவானவைகள் எனக்கு உரியது. ஆமென். தானியேல்ட்ட ஆண்டவர் நிறைய தரிசனத்தை காண்பிப்பார், ஆனால் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லல. சில காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு சில காரியங்களை சொல்லும் போது சொல்லுவார், தானியேலே அது என்ன பண்ணு, அதை முத்திரை போடு, அதை முத்திரை போடு. தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அதற்கு என்ன செய், முத்திரை போடு, முத்திரை போடு. அப்போ பெத்லகேமுக்கும் ஒரு திட்டம் உண்டு, நாசரேத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. பெத்லகேமை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது, நாசரேத்தை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நாசரேத்தே, நாசரேத்தே, உனக்குள்ள இருக்கிற கேள்வியை சொல்லவா? ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது அவங்க கிட்ட பேசுறீங்க, இவங்க கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. அவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, இவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த நாளிலே உனக்கான ரேமாவை கேளு. உனக்கான காரியம் இல்லை என்றல்ல, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அப்போ அதன் அர்த்தம் என்ன? எனக்கான தேவ திட்டத்தை இப்ப பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னதும் ஏரோது தேடி கண்டுபிடிச்சான், ஏரோது தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நாசரேத்துன்னு சொல்லும் போது சத்துருவால கூட, நான் சொல்றது புரிந்தவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அது வெளிப்படும் வரைக்கும் பெத்லகேம் ஃபேமஸா பார்க்கப்படும். நாசரேத், நாசரேத்தா, பெத்லகேம். எங்க ஒரு பையனுக்கு ஒரு பயோடேட்டா வந்திருக்கு, எங்க இருந்து? பெத்லகேம்ல இருந்து. வேற ஒண்ணும் இனி வேண்டாம், இனி ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பெண்ணு பெண்ணு மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பெத்லகேம்ல இருந்தானே. சிலருக்கு நார்கோயில இருந்தா அப்படி, அதே மாதிரி. ஆமென். பெத்லகேம் பையனுக்கு இன்னொரு பயோடேட்டா வந்திருக்குங்க, சூப்பருங்க, நல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பருங்க, சூப்பருங்க. எங்க இருந்து? நாசரேத். நாசமாப்போ, ஒன்னும் வேண்டாம், நாசரேத்தா. இப்படி பார்க்கப்பட்டது. நான் ஒரு புழு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கப்பட்டது. ஆனா இப்படி பார்க்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உன்னை குறித்த திட்டம் முத்திரை போடப்பட்டது. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை சொல்லும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை நினைவிலே கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3, 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் போது, அண்டியும் உள்ளும் புறமா எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல்
அவருடைய வலதுகரத்தில் இருக்க கண்டேன். இந்த 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 முத்திரையை உடைத்து புத்தகத்தை திறக்க தானியேலுக்கு முடியாது. தானியேலுக்கு முடியாது. அநேக காரியங்கள் தானியேல் மூலம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் சில காரியங்கள் தானியேல் நினைச்சாலும் உடைக்க முடியாது. ஆனால் இப்படி இதை உடைக்க, இதை பார்க்க கூடாது இருந்தது என்று 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இதை உடைக்கவும் இதை வாசிக்கவும் பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததுனால நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உங்க திட்டத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்க. செய்தி மூலமாய், தானியேல் மூலமாய், நோவா மூலமாய், எலியா மூலமாய் காட்டி கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் யார் மூலமாக இன்னும் காட்டவில்லையே. என்னால் அது கூடாது இருக்கிறது. இத்தனை ஆகஸ்ட் பிரேயர் நான் அட்டெண்ட் பண்ணியும் எனக்கான சரியான பாதையை அறிந்து கொள்ள என்னால் கூடாது இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, ஓ கேளு, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும். ஆமென், ஆமென். இப்படி இப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த போது 6வது வசனத்துல, அப்பொழுது இதோ, ஆமென், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, இது கடைசி காலத்தில் நடக்க போற காரியங்கள். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதை காண்பித்து தருகிற வெளிச்சத்தில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவரை எப்போ பார்க்கிறான் தெரியுமா? அவன் மிகவும் அழுத போது. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குக்காக நீ தேங்க்ஸ் பண்ண போற, நன்றி செலுத்த போற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போற. அதன் அர்த்தம் என்ன? நான் அழுதா அவர் வந்துருவார். நான் அழுதா அவர் வந்துருவார். அது அது பத்மு தீவிலே ஆனாலும் சரி, அக்கினியில் ஆனாலும் சரி, பரலோக